நம்ம ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஆனால் கஸ்டம்ஸ் படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அந்த மேரேஜ் செல்லுமா அப்படின்னு சொல்லி எபிசோடில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மேரேஜ் வந்து செல்லாது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிஜிஸ்டர் அஸ் எ ப்ரூஃப் நாட் எ மேரேஜ். அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ப்ரூஃபாக அதை ஏற்றுக்கணுமே தவிர அது மேரேஜாக கன்சிடர் பண்ண முடியாது. உங்களுடைய கஸ்டம்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கஸ்டம்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும், எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டம்ஸில் வந்து அக்னிகுண்டத்தை 7 தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வழக்கம் இருக்குது அப்படின்னா, அந்த வழக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கூட அது மேரேஜாக கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கஸ்டம்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணுறது மேனடரி கிடையாது. அவங்க விருப்பப்பட்டால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுதான் ஹிந்து மேரேஜில் தெளிவாக சொல்லி நம்ம பார்க்க முடியுது. சரி, ஓகே. இந்த வீடியோ லவ் மேரேஜ் எபிசோட் நம்பர் 3. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ் a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதின்னு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். இந்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அண்ட் கப்புள்ஸோடைய செக்யூரிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இந்த வார்த்தையை புதுசாக கேள்விப்பட்டீங்களா இல்லை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. நம்ம பார்க்கலாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் சுயமரியாதை திருமணம் அப்படின்றது 1967 தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இந்த சுயமரியாதை திருமணம். இந்து திருமண சட்டம் 1955 செக்ஷன் 7A தான் இந்த சுயமரியாதை திருமணத்தை சொல்கிறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை பற்றி சொல்கிறாங்க. மேரேஜ் அப்படின்னா இவங்க மணமகன் அண்ட் மணமகள் 2 பேருமே வந்து ஃப்ரீ கன்சென்ட்டோட ஒரு மியூச்சுவலாக ஒரு உறுதிமொழி ஏற்றுட்டாங்க அப்படின்னா, வித்தவுட் எனி செரிமோனி, அதாவது எந்த விதமான ஒரு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஃப்ரீ கன்சென்ட்டோட ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதுமானது. 2 விட்னஸ் முன்னிலையில், அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இது சுய திருமணம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த சுயமரியாதை திருமணம் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பல்வேறு விதமான மாவட்டங்களில் பல்வேறு விதமான ஆஃபீஸ் இருக்குது. அதாவது சுயமரியாதை இயக்கங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் பண்ணக்கூடிய மேரேஜ் மூலயமா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்மளால் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இது சுயமரியாதை திருமணம். இந்த சுயமரியாதை திருமணம் முடிஞ்சாச்சு. இந்த சுயமரியாதை திருமணம் வந்து நோ காஸ்ட் பேஸ்டு ரிலீஜன். இவங்க வந்து காஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி ரிலீஜன் பண்ணாமல் எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களுக்கு உண்டான ஒரு இதாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கப்புள்ஸுடைய செக்யூரிட்டி. இப்போ கேஸ்ட் பேஸ்னாலேயோ எக்கனாமிக்ஸ் பேஸ்னாலேயோ வந்து லவ் மேரேஜ் வீட்டில் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இதை தாண்டி இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடும் பையன் வீட்டு சைடும் பயங்கரமான எதிர்ப்பு வருது நம்மளுடைய நேச்சுரலாக இந்தியாவில் என்ன பார்க்க முடியுது. இதனால் மட்டும்தான் ஏகப்பட்ட ஹானர் கில்லிங் நம்மளுடைய இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. ரீசெண்டாக நடைபெற்ற நம்ம திருநெல்வேலி கம்யூன் இஷ்யூ நமக்கு நல்லா தெரியும். அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒருத்தங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவங்களுடைய இமிடியேட் இருக்கக்கூடிய எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய விமன் ஸ்டேஷனில் ஃபார்வர்ட் பண்ணி விமன் ஸ்டேஷனில் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா இந்த ப்ரொசீஜர். விமன் ஸ்டேஷன் பின்னில் வந்து இப்போ பொண்ணோட வீட்டு சைடும் பையனோட வீட்டு சைடும் இருக்கக்கூடிய பெற்றோரில் வர வைப்பாங்க. வர வச்சு 2 பேர்த்து உட்கார வச்சு பேசி இனிமேல் இவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் சண்டை சத்தனம் போடுறீங்க அப்படின்னா உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய இந்தியாவில் பேஸ் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. அந்த பொண்ணு மனசு மாறிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போயிட்டால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேபி உங்களை சரின்னு சொல்லிட்டு மேரேஜை பிரித்து வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பொண்ணு வந்து வித்தவுட் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணால் ரியாலிட்டி படி அவங்க அட்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களை சேர்த்து வச்சுருவாங்க. பொண்ணு இவன் என்னை கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் கிட்னாப்ன்ற கேஸில் உள்ள போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பசங்க லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பொண்ணுடைய வயசு, பொண்ணுடைய கன்சென்ட், இது ரொம்ப 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 முக்கியமானது. இதில் ஒரு விஷயம் குறைஞ்சால் கூட நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரி, ஓகே. இவ்வளோ நீ பேசுகிற லவ் மேரேஜுக்கு நீ பாசிட்டிவாக இருக்கியா, பேரண்ட்ஸ்க்கெலாம் அகேன்ஸ்டாக இருக்கியா, அரேஞ்ச் மேரேஜ் வந்து அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிடையாது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா, பேரண்ட்ஸுடைய கன்சென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேரண்ட்ஸுடைய கன்சென்ட் இல்லாமல் லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த மாதிரி சட்ட சம்பந்தமாக பல்வேறு விதமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.